என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சங்கீதம் 27:10. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். சங்கீதம் 5:1. He has made everything in this time. He has made everything beautiful in this time. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சங்கீதம் 91:11-12. அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நியமத்தபடியே கொடுக்க கேட்டவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 Corinthians 9:7. பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனிங்கள். நீதிமொழிகள் 4:1. சிங்க குட்டிகள் தாய் சேர்ந்து பட்டினியா இருக்கும், கர்த்தர் தேடுகிற உடனே மேற்குடைப்படாது. பிள்ளைகள் நீங்கள் தகப்பன் புத்தியை கேட்டு புத்தியை அடையும்படி கவனிங்கள். நீதிமொழிகள் 4:1. கர்த்தரை மேற்பிராதிக்கிறான், நான் சாட்சி அடைவேன். சங்கீதம் 34. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13. தேவன் நமக்கு அளிக்கும் பெறும் ஆபத்திற்கு அளித்து அனுகூலமான துணையுமானவர். மத்தேயு, மார்க், லூக்கா, ரோமர், அப்போஸ்தலர், ரோமர் 1:2, கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கலாத்தியர் 1:2, 2:2, எனக்குள் வேதம் உண்டா காண்டா அந்நியதனை நீ நமஸ்கரியாண்டா. The Lord is my shepherd, Psalm 23:1. பூமிக்குடைய கத்தரிக்கமா பாருங்கள், கத்தருக்கு பைபிளை நடத்தினான். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்கள் கத்தருக்குள் கீழ்ப்படிங்கள், நீதி நியாயம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 1:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். சங்கீதம் 25:1. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்து கொடி கொடுக்க கிடவன். 2 யோவான் 9:7. துமர்களுடைய ஆலோசனை நம்பாமல், பாவிகளி இல்லாமல், பரியாசகட உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தை பிரியமாய்ந்து இரவும் பகலும் தன் வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் செய்வதெல்லாம் வாக்கியம். இப்போது ஜெபத்தை வர்ஷினி வந்து ஏற்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். துதிகள் முக்கில் வாசமாக இருக்கிற நல்ல பிதாவே ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்கு நன்றி ஏசப்பா. மட்டுமாக எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்தவங்களுக்கு நன்றி ஏசப்பா. சிறு பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. வசன சொல்ல எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்கள் எல்லாருக்கும் ஞானத்தையும் புத்தியும் தாங்க ஏசப்பா. இந்த ஃபாதர்ஸ் டே எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ வேண்டும் ஏசப்பா. எல்லா சிறு குழந்தைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. பெரியவர்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சபையை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஸ்கூலுக்கு போகும் வரையும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஏசப்பா. நாங்கள் நல்லா படித்து நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும் ஏசப்பா. கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்கணும் ஏசப்பா. ஞானத்தையும் புத்தியும் அறிவை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. நல்ல வழியிலே நடக்க எங்களை கிருபை செய்யுங்க ஏசப்பா. யாருக்கும் எந்த ஆபத்தும் இந்த நேரிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா 25:4. கொடூரமானவரின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். ஆமென். சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லர் நிழல் தங்குவான். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1.
கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆகையால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சங்கீதம் 9:10. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயையும் கணம் பண்ணுவையாக. யாத்திராகம் 20:21. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி இறந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சங்கீதம் 34:10. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஜீவனை பார்க்கலாம் ஒரு கிருபை நல்லது, என் உதடுகள் உண்மை துதிக்கும். சங்கீதம் 63:3. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 1:8. என் மகனே, உன் தகப்பன் போதகத்தை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 1:8. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதிமொழிகள் 12:28. கர்த்தர் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. சங்கீதம் 103:5. கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்களை கேட்டு மகிழ்வார்கள். சங்கீதம் 34:2. நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. யோவான் 1:1. எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இல்லை பச்சையாயிருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், அது நியாயம். எபேசியர் 6:1. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119:109. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். சங்கீதம் 72:12. தேவன் அன்பாக இருக்கிறார். உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். சங்கீதம் 84:4. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 66:1. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டு என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். சங்கீதம் 139:24. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறனோ அவன் பாக்கியவான். உன் கைகளையும் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டு. சங்கீதம் 122:1-2. கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேகமண்டங்களில் பரியந்தமிட்டுகிறது. சங்கீதம் 36:5. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதுக்கு நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்குவான், தீங்கு நாளை கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1.